வணக்கம். இன்னைக்கு பசலைக்கீரையை பத்தி பார்ப்போம். பொதுவா பசலைக்கீரை நாங்க அடிக்கடி சாப்பிட்டு ஒரு கீரை தான். நாங்க சாப்பிட்டு சாப்பாட எதுக்கு சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிடணும். ஸோ அதனால இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பசலைக்கீரையில பார்த்தீங்கன்னா புரதம், நார் சத்து, வைட்டமின் ஏ, B1, B2, B3, B6, B9, அது மட்டும் இல்லாமல் கணிசமான அளவு வைட்டமின் சி, விட்டமின் கே, இ, இது மாதிரி நிறைய விட்டமின்கள், இரும்பு சத்து, மக்னீசியம், பரஸ்பரஸ், பொட்டாசியம், துந்தநாகம், அது இல்லாமல் சோடியம், இது மாதிரி எக்கச்சக்கமான விட்டமினா அள்ளி குடிச்சுள்ள ஒரு கீரை தான் இந்த பசலைக்கீரை. இது சாப்பிட்றதால எலும்புகளுக்கு ரொம்ப நல்ல வலிமை கிடைக்குது. அதோட சரும ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லாவே மேம்படுத்துது. செரிமான பிரச்சனை, உடல் உஷ்ணம் இருந்தால் இதை சாப்பிட்றதால உடல் உஷ்ணம் நல்லா தணிக்கப்படுது. அதோட காயங்கள் ஆற்றுறது, இந்த பசலைக்கீரை சாரை காயங்கள் இருக்கிற இடங்களில் பூசினீங்கன்னா எரிச்சல் எல்லாம் நல்லா கம்மியாகும். அதோட தீக்காயங்கள் இது மாதிரி அந்த அலர்ஜி ஆகிய இடங்கள் எல்லாம் பூசினீங்கன்னா இது நல்லாவே கேட்கும். அதோட முக்கியமாக மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது இதுக்கு ஒரு பாரிய பங்களிப்பு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்சைமர் பிரச்சனை இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த பசலைக்கீரை ரொம்பவே நல்ல விஷயம். மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு கீரை தான். ஸோ அடிக்கடி நீங்களும் சரி, குழந்தைகளுக்கும் சரி கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடிக்கடி பசலைக்கீரை சாப்பிடுங்க. பசலைக்கீரை ஒரு சூப்பர் ஃபுட் தான் சொல்லணும். இது மாதிரியான ஹெல்த் அண்ட் டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டீங்கன்னா இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க ஒரு ஹெல்ப் ஆகும். தேங்க்யூ.